வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்ட் டு மாமே. ராக் வந்து என்னதான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு எனிமியாவே இருந்தாலும் சண்டைக்கு வாங்கடா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா நிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பட் இந்த சாப்டர்ல என்ன கில் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதை படிக்கிறப்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இந்த சாப்டர்ல என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஹைப் பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஈமு ராக் வந்து டீமனா மாத்திட்டு இருக்கா. இதை கீழே இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து எதுவுமே புரியல. ரோஜர், ஒயிட் பியர்ட், பிக் மம், கைடோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுல ரோஜர் மட்டும் திங்க் பண்றாரு, நம்மளோட பவர்ஃபுல்லான அட்டாக் கூட அது மேல ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. பிக் மம் வந்து என்ன திங்க் பண்றாங்கன்னா, இந்த உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ஈமுவை காட்டுறாங்க. ஈமு வந்து ராக்கை பார்த்து என்ன சொல்றான்னா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஏன் அப்படி சொல்றான்னா, ராக்கை வந்து அவ டீமனா மாத்திட்டு இருக்கா இல்லையா, பட் அவளை ஈஸியா அவளால அவனை டீமனா மாத்த முடியல. அதனாலதான் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ராக்கை பார்த்து ஈமு சொல்றா. அதுக்கு ராக் ஈமு கிட்ட என்ன சொல்றான்னா, நீ வந்து ஹியூமன் எல்லாம் அவ்வளவு ஈஸியா நினைக்காதன்னு சொல்லிட்டு ராக் சொல்றான். சொல்லிட்டு ஒரு பேரை சொல்றான், டேவி டி ஜோன்ஸ். இவர் தானே இந்த உலகத்தோட முன்னாடி கிங்கா இருந்தவர்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொல்றான். இதை கேட்ட ஈமு வந்து செம்மையா கடுப்பாயிடுறான். ஸோ அவ வந்து ராக்கை வந்து திட்டிட்டு வந்து ஒரு மொமெண்ட் கூட அவன் கிங்கா இருந்தது கிடையாது, இப்போ உன்னோட விதியை முடிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. எதனால சொல்றான்னா, ராக் வந்து டேவி கிளான சேர்ந்தவன் தானே, ஸோ அதனால வந்து உன்னே முடிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈமு சொல்றா. அதுக்கு ராக் என்ன சொல்றான்னா, ஓ அப்படியா, அப்புறம் எதுக்கு இப்படி பயப்படுற, இது வெறும் ஜஸ்ட் நேம் தானேன்னு சொல்லிட்டு ராக் சொல்றான். சொல்லிட்டு ராக் வந்து ஈமு பார்த்து திரும்ப சொல்றான், நீ வந்து ரொம்ப நாளா பயந்துகிட்டு தானே இருக்க, யாராவது ஒருத்தவங்க அந்த டேவியோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு பயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராக் வந்து ஈமோவை பார்த்து சொல்றான். இந்த கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆனதுன்னா, ஹியூமனை வந்து நீ ஈஸியா நினைக்காதன்னு சொல்லிட்டு தான் ராக் வந்து ஸ்டார்ட் பண்றான். அப்போ ஈமோ வந்து என்ன கிரியேச்சர்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு தெரியல, ஹியூமனா இருந்துட்டு இப்படி மாறி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸ்கைபியா மாதிரி வேற ஒன்ல இருந்து ஈமோ வந்திருக்கிறதுக்கான சான்ஸ்ங்கிறது வந்து இருக்கு. அவளும் ஹியூமனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கலாம், பண்ணி அவளும் வந்து அடி வாங்கி இருந்திருக்கலாம். திரும்ப ராக் வந்து ஈமோவை பார்த்து என்ன சொல்றான்னா, எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு, நீ யாரை பார்த்து ரொம்ப பயப்படுற, ஒன்று டேவி டி ஜோன்ஸா இல்லை ஜாய் பாயா, யாரை பார்த்து நீ பயப்படுறேன்னு சொல்லிட்டு ராக் ஈமோவை பார்த்து கேட்க, ஈமோ இன்னமும் டென்ஷன் ஆயிடுறா. டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்றான்னா, இந்த கதையை திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்காதீங்கடா, ஸோ அவங்கெல்லாம் செத்துட்டானுங்க, திரும்ப வரப்போறது கிடையாது, இத்தோட நீ முடிய போற, நீ மண்ணோட மண்ணானாலும் அவனுக்கு இப்போ வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஈமோ ராக்கை பார்த்து திரும்ப சொல்றா. திரும்ப ராக்கு கிட்ட என்ன சொல்றான்னா, நான் பெர்ஃபெக்டான ஒரு சோல்ஜரை வந்து ஃபைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சொல்லிட்டு என்ன மென்ஷன் பண்றான்னா, அவங்க வந்து ஜென்டிலா இருப்பாங்க, ஜெயிண்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோனையுமே ராக் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டான். யார சொல்றான்னு சொல்லிட்டு ராக்குக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஹரால்ட்ட தான் அவன் சொல்லியிருப்பா. ராக் வந்து இதனால வந்து திட்டுறான், அவனை வந்து எதுவும் பண்ணாத, அவனை விட்டுரு, அவன் வந்து பீஸா இருக்கத நினைச்சிட்டு இருக்கான், ஸோ அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ராக் வந்து ஈமோ கிட்ட வந்து சொல்றான். ஈமோட பிளான் என்னவா இருக்கலாம்னா, ஹரால்ட்ட கண்ட்ரோல் பண்ணி ஜெயிண்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது அவளோட ஐடியாவா இருக்கலாம். இதே ஐடியா வந்து பிக் மம்முக்கும் இருந்தது. ஸோ பிக் மம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லூஃபி கிட்ட லோலா இருக்கா இல்லையா, அவ மட்டும் ஜெயிலில் இருக்கவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தானா இந்நேரம் நான் பைரேட் கிங்கா இருப்பேன்னு சொல்லிட்டு பிக் மம் வந்து சொல்லியிருந்திருப்பா. இதே திங் வந்து ஈமுக்கும் இருந்திருக்கு. நான் மேரேஜ் சொல்ல வரல, ஸோ ஜெயிண்ட் வந்து நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்போம், நம்மளால வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு திங் வந்து ஈமுக்கு வந்து இருந்திருக்கு. ஈமு ராக்கு கிட்ட இது வந்து நான் எதிர்பார்க்காத ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு சான்ஸ் திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ராக்கு கிட்ட வந்து சொல்றா. ஹரால்ட மீன் பண்ணி தான் ராக்கு கிட்ட வந்து சொல்றா. ராக்க ஃபுல்லாவே டீமன் ஆக்கிட்டா. டீமன் ஆக்கிட்டு என்ன சொல்றான்னா, அவனோட ஒய்ஃப் அப்புறம் அவனோட குழந்தை இந்த டேவிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் யாருமே இருக்கக்கூடாது, அவங்களோட ட்ரீம் இருக்கக்கூடாது, அவங்கள கில் பண்ணுன்னு சொல்லிட்டு டீமன் ஆக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு கமாண்டும் கொடுத்துட்டா. ராக் வேலேருந்து கீழே விழுகிறான். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது கீழே இருந்தவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால பிக் மம் வந்து போய் பார்க்குறா, என்ன ஆச்சு ராக்குன்னு சொல்லிட்டு அவ போய் பார்க்குறா. கைடோ வந்து பார்க்குறான். ராக்கோட மண்டக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் கில் பண்ணணும் அப்படிங்கிறத அவனோட மண்டக்குள்ள வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து இது எதுவுமே தெரியாது இல்லையா, ஸோ அதனால அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குனு ராக் எந்திரிக்கிறான். ஸோ அவனோட அப்பீரியன்ஸ்ல வந்து பெரிய சேஞ்ச் தெரியுது. ஆளே ரொம்ப பெருசா இருக்கான், பார்க்க விகாரமா ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு வழியை விடுங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். டக்குன்னு கைடோ வந்து டிராகன் ஃபார்ம்ல இருந்தாலையா, அவன் மேல போயிட்டு ஒரு அட்டாக்க போறான். முரட்டத்தனமான ஒரு அட்டாக், ஒரே அட்டாக்ல கைடோவை முடிச்சு விட்டான். ஸோ இதை பார்த்த பிக் மம் சும்மா இருப்பாங்களா, பிக் மம் என்ன சொல்றாங்கன்னா, நம்மள ஒரே டீம் தானே, இனிமே ஒரே டீமாவா இருக்க போறோம், வா சண்டைக்கு வான்னு சொல்ற மாதிரி பிக் மம் வந்து ராக் அட்டாக் பண்ண போறாங்க. ராக் வந்து அசால்ட்டா பிக் மம்மையும் முடிச்சு விட்டான். அதுக்கடுத்து ஒயிட் பீரியட் இருக்காரு. ஒயிட் பீரியட் அட்டாக் பண்றதுக்காக அவனோட ஸ்வாட ரைஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் வந்து ஒயிட் பீரியட் மேல வந்து அவன் யூஸ் பண்றான். ஒயிட் பீரியட் என்ன பண்றாருன்னா, அவரோட டெவில் ஃப்ரூட் பவர் வந்து யூஸ் பண்றாரு. இவர்
இவனோட ஸ்வாலோட அட்டாக், இந்த டெவில் ஃப்ரூட்டோட அட்டாக், இது ரெண்டும் கிளாஸ் ஆனது இல்லையா? ஸோ இதோட எஃபெக்ட்ங்கிறது அந்த ஐலாண்டு ஃபுல்லாவே இருந்திருக்கும். அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா, காட் வேலியில வந்து 2 மவுண்டைன் இருக்கு இல்லையா? அதுல ஒரு மவுண்டைன் பிரேக்கே ஆயிருந்திருக்கும். பைரேட்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. ஸோ அங்க நிறைய கப்பல்லாம் இருந்தது இல்லையா? கப்பல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்கடான்னு சொல்லிட்டு மெரைன்ஸும் வந்து ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கானுங்க. அதுக்கடுத்து நம்ம செலஸ்டியல் டிராகன் வந்து காட்டுறானுங்க. ஸோ அவனுக்கு வந்து என்ன இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு யார் பொறுப்பு, யாரை நாங்க பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு செலஸ்டியல் டிராகன் வந்து மெரைனை பிடிச்சி கத்திட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்களோட ஷிப்புமே போறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுல மெரைன்ஸ் எல்லாம் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்கள வந்து வார்ன் பண்றான், நீங்களா எங்களோட வந்தீங்கன்னா உங்களை கில் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ரேலியையும் சாக்கியையும் காட்டுறாங்க. அவங்க ஐலாண்ட் வந்து ரொம்ப ஒஸ்டா போயிடுச்சு, ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ரேலி வந்து என்ன சொல்றாருன்னா, ரோஜர் வந்து ஃபைனா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ரேலி வந்து திங்க் பண்றாரு. எந்த சைடு பாத்தீங்கன்னா பைரேட்ஸ் வந்து கிடைக்கிற ட்ரெஷர் எடுத்து ஓடிட்டு இருக்கானுங்க. டெத்ல இருந்து ஒரு வழியா நம்ம தப்பிச்சிட்டோம்டா, இங்க இனிமே மாட்டக்கூடாது, இருக்க ட்ரெஷர் எல்லாம் எடுத்து ஓடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஷர் எடுத்துட்டு பைரேட்ஸ் எல்லாம் வந்து ஷிப்ல ஏறிட்டு இருக்கானுங்க. அடுத்து டிராகனை கட்டுறாங்க. அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த காட் வேலி ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு ஒரு கில்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 குழந்தைய ஃபர்ஸ்ட் காப்பாற்ற ட்ரை பண்ணாரு. அதுல ஒன்று போயிடுச்சு, ஒன்று தான் இருந்தது, சாங்ஸ் தான் இருந்தாரு. ஸோ அவரை காப்பாற்ற ட்ரை பண்றப்பவும் அதுவும் முடியல இல்லையா? ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு, ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குழந்தை எங்கே தான் போனுச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வந்து நம்ம கூமாவையும் இவான்கோவையும் வந்து காட்டுறாங்க. இவான்கோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓகே ஒரு வழியா நம்ம நிறைய பேர் காப்பாத்திட்டோம், இப்போ கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றான். ஸோ என்ன மீன் பண்றான்னா, நம்ம போதும் இதோட நம்ம கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவான்கோ வந்து சொல்றான். பட் கூமா என்ன சொல்றாருன்னா, இல்ல இன்னும் ட்ரை பண்ணி நம்ம நிறைய பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கூமா சொல்றான். கூமா சொல்லிட்டு இருக்கப்பவே யாரோ ஒருத்தவங்க வந்து ஓடிட்டு இருக்காங்க. அதை வந்து கூமா பாக்குறான். அடுத்து கேப்டன் ஜானை காட்டுறாங்க. அவன் வந்து கென்சிட்ட வந்து கேனன் அட்டாக் வாங்கியிருந்தான் இல்லையா? அடி ரொம்ப பலமா இருக்கு. அவன் வந்து கென்சியை வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்து கென்சியை காட்டுறாங்க. அவனுக்கு அடி விழுந்திருக்கு. அவன் வந்து சீக்கிய திட்டிக்கிட்டு இருக்கான். கென்சி வந்து சொல்லிருப்பான் இல்லையா, இந்த ட்ரெஷரோட வேல்யூ எல்லாம் பில்லியன் கணக்குல இருக்குன்னு சொல்லிட்டு. இதனால சீக்கி வந்து இவன் அட்டாக் பண்ணிட்டு அவன் நிறைய ட்ரெஷர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதனால கென்சி வந்து சீக்கிய திட்டிட்டு இருக்கான். அடுத்து எரிஸையும் டீச்சையும் காட்டுறாங்க. அவங்க வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ராக் வந்து வந்துட்டான். ராக்கை பார்த்தோன்னே எரிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, செபர்க்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவனோட அப்பியரன்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி ராக்கோட கிராண்ட் ஃபாதர் வந்து டீமனா மாறி இருந்திருப்பார் இல்லையா? ஸோ அதனால இவளுக்கு தெரிஞ்சிருந்துருச்சு, ஓ நீனும் தோத்துட்டியான்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா, இது வந்து உன்னோட மிஸ்டேக் கிடையாது, என்னோட மிஸ்டேக் தான், எங்களை காப்பாற்ற போய் தான் நீ இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ராக்கை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ டீச்சர் பாக்குறப்போ அவனோட ஃபேஸ்ல வந்து ஒரு பெரிய பயம் தெரியுது. அவனோட அப்பாவே அவனை கில் பண்ண வந்து வந்துகிட்டு இருக்கான். இங்க வந்து எரிஸ் வந்து என்ன திங்க் பண்றாங்கன்னா, இப்போதைக்கு நம்ம சாய்ஸ் கிடையாது, எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னா இருக்கக்கூடிய ஒரே வழி என்னன்னா கடல்ல குதிச்சு நீந்தி வந்து எஸ்கேப் ஆயிடலாம், இதுதான் ஒரே வழி. எப்படியா இருந்தாலும் நான் வந்து டேவிஸோட கிளானை இதோட முடிய விட மாட்டேன், நான் வந்து என்னதான் நடந்தாலும் டீச்சர் காப்பாத்துங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களே எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு கடல் பக்கத்துல வந்து போயிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து 2 ஷிப் இருக்கு. அங்கே இருந்து கேனன் அட்டாக்கையும் எரிஸை பார்த்து பண்றானுங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ராக், அவன் வந்து உங்களை கில் பண்றதுக்காண்டி அவனுமே ஸ்வாட வந்து ரைஸ் பண்ணிட்டான். அவனும் அட்டாக் பண்ண வர்றான். கேனன் அட்டாக்கும் அங்கேருந்து இங்க வருது. அப்பதான் பாத்தீங்கன்னா கூமா வந்துடுறான். கூமா வந்து டக்குன்னு அவங்க 2 பேரையுமே வேற இடத்துக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுறான். கூமா பார்த்தாலையா யாரோ ஒருத்தவங்க வந்து ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எரிஸையும் டீச்சையும் தான் வந்து பார்த்துருந்துருப்பான். ஸோ ஒரு சைடு கேனன் அட்டாக் வந்தது, இன்னொரு சைடு அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் இல்லையா ராக்கு. அது 2 அட்டாக் பண்றப்ப பெரிய பிளாஸ்டே ஆகுது. அதுல வந்து ஒரு ஷிப் இருக்கு இல்லையா, ஒரு ஷிப்ல வந்து பாதியே தெரிச்சிருது. ஈமோ வந்து இதுல வந்து டேவி கிளான்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டா. ஸோ அதுக்கடுத்து வந்து அவனுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறா. அவன் மண்டக்குள்ள ஓடுது, இந்த ஐலாண்ட்ல இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாரையும் முடிச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு கமாண்ட் வருது. அங்க இருக்க பைரேட் எல்லாம் விரட்டி விரட்டி வேட்டையாட ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க பைரேட்ல இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாம் புரியல ராக் எங்களையே அட்டாக் பண்றங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு ஒரு சைடு தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. மெரைனோட ஷிப்புமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டானுங்க. அங்கேருந்து கார்ப்பு கிட்ட சொல்றானுங்க, ஸோ நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பு கிட்ட அவங்க சொல்ல, கார்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, டே எனக்காண்டியாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்க இருக்க போறீங்க, நீங்க கிளம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி கார்ப் வந்து சொல்றாரு. திரும்ப ரோஜருக்கும் வருது, ரோஜர் நீங்க ஓகே தானே, ஸோ நீங்க வாங்க போகலாம்னு சொல்லிட்டு அவங்க பைரேட் குரூல இருந்து ரோஜருக்கு வந்து ஒரு கால் வருது. ரோஜர் சொல்றாரு, எப்பவுமே நம்ம ஷிப் தான், நீங்க எல்லாம் ஷிப்ல இறங்கடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரோஜர் சொல்றாரு. ராக் வந்து எல்லா பைரேட்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலையா, ஃபைனலா வந்து நிக்கிறடா எங்கன்னு பாத்தீங்கன்னா கார்ப், அதுக்கப்புறமா வந்து நம்ம ரோஜர். ஸோ இவங்க 2 பேர் நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா ராக் வந்து நின்றுகிட்டு இருக்கான். கார்ப் வந்து திங்க் பண்றாரு, என்னடா ஆச்சு, என்ன இப்படி டர்ன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்றாரு. ரோஜர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னோட பைரேட் க்ரூ எல்லாம் வந்து உன்னை கில் பண்ண விட மாட்டேன், என்னை தாண்டி நீ போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ரோஜர் வந்து ராக்க கிட்ட வந்து சொல்றாரு. அப்போ ராக்கோட ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷனே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கார்ப் அதுக்கப்புறமா ரோஜர் அவங்க 2 பேருமே நோட் பண்றாங்க, ராக் வந்து டீமன் ஃபார்ம்ல இருந்தாலும் அப்படியே அவனுக்கு கண்ணு கலங்குது. அவன் என்ன சொல்றான்னா, என்னை கில் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்லிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வர்றான். இத்தோட அந்த சாப்டர் வந்து முடியுது. ஆல்ரெடி ராக் வந்து எரிஸ் கிட்ட ஒன்று சொல்லியிருப்பான் இல்லையா, நாம மாட்டிக்கிட்டோம்னா நான் வந்து டீச்சையும் கில் பண்ணிட்டு
பண்ணிட்டு என்னைய நானே கில் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பான் இல்லையா? இப்போதைக்கு ராக் வந்து என்ன திங்க் பண்றான்னா, அவன் வந்து கில் பண்ணிட்டான். ஸோ என்னை கில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ராக் திங்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்த சாப்டர் வந்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு 1 ஆர் 2 சாப்டர்ல வந்து இந்த காட் வேலி வந்து முடிஞ்சிரும். திரும்ப ஹெல்பாவுக்கு வந்து திரும்ப போயிருவாங்க. இந்த சாப்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.